வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? ஏ மாமா நான் ஒரு வாட்டி சரி போலாம். நான் சொல்றது மட்டும் கேளு. நான் ஒரே ஒரு ரவுண்ட் ஓட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களாம் ஓட்டுங்க, சரியா? அப்ப நம்ம இதுலயே வீட்டுக்கு போயிடலாமா? ஆட்டோ காசுலாம் மிச்சம் ஆகும். ஏய் ஐயோ, நம்ம இங்க மாட்டிட்டு இருக்கோம்ல, முதல்ல இங்க தப்பிக்கிற வழியை பார்க்கணும். ஆமா, வீட்டுக்கு போகணும்ல. சொல்லிக்கலாம்ல ஃபங்க்ஷன் வரும்னு. என்ன பாருங்கம்மா, ரொம்ப நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்கேன். எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, ஆனா எப்பவும் போல மாடல் ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கேன். யாரு நீ? அம்மா அவனை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அவன் கையில மட்டும் கொஞ்சம் குச்சும் தலையில ஒரு துண்டும் கட்டினேன்னு வைங்களேன், நல்லா மாடு மேய்க்கிறவங்க மாதிரி இருப்பான். இவன் மாடுனா இருக்கானா? மாடல்லாம் என்னன்னு தெரியாது ஃபேமிலிக்கு. கொலாபரேஷன் பண்ணது என் தப்பு தான். இட்ஸ் ஓகே. உள்ள என்ன ஃபுட், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டு பேரும் உள்ள வாங்க, தெரியும். சிக்கன் லெக் பீஸ் இல்லனா அக்கிலோட லெக் இன்னாவது. இல்லனா கால் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். என்னடா தம்பி? இது ஒன்றும் கல்யாண மண்டபமே இல்லை, இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். இங்க சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதான். நம்ம ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். சென்னையிலே சைனா. வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாரு, இன்னும் 1 hour தான் கடை இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். எவ்வளவு பெருசா இருக்கு. அடடா, சைனாவே இங்க இருக்கே. பரிசை காலி பண்ணிருங்க போல. வாங்க மேம், என்ன வேணும்? பார்க்கலாம். எங்க 3 பேருக்குமே ஒன்று வித்தியாசமான பொருள் வேணும். ஓகே, ஸோ ஃபாலோ அஸ். என்ன சொல்றாங்க? எங்கிருந்து தான் வருதுங்க? ப்ரோ, இந்த வெஜிடபிள் எவ்வளோ ப்ரோ? செட்டு வந்து 160 ரூபா மேம். 160. மார்க்கெட்ல கிலோ 20 ரூபா தான். இந்த 2 பீஸுக்கு நான் 120 ரூபா கொடுத்து வாங்கணுமா? சரிதான். இந்த ரேட்லலாம் நீங்கள் காய்கறி விற்றீங்கன்னா நாங்களாம் அப்படி வெஜிடேரியனாக இருக்கிறது. அதுதான் எல்லாம் அப்படியே நான்வெஜ்ஜுக்கு தாவுறாங்க. நான் வேறு எதாவது பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ப்ரோ இதோ வரேன். பரவாயில்லையே, கம்மியாக தான் இருக்கு. ப்ரோ, இது பெட்ரோலா இல்லை டீசலா? ப்ரோ, இது பெட்ரோல் கிடையாது, கரண்ட்ல ஓடுற காரு. ஓ, அப்போ இது ஓடாது. கண்டிப்பா இது கரண்ட் இருந்தா ஓடும் ப்ரோ. அப்போ என்ன இது ஓடலன்றீங்க? புரியலையே. ஃபேன் வருதா? அங்க பாருங்க, லைட் எதா? லைட் கம்ப்ளீட்டர் இல்ல, அப்படி இருந்து கரண்ட்ல தானே? ஆமா. அப்படியே இந்த கார் ஓடாம இங்க நிக்குது. என்ன ப்ரோ, சீட்டிங்கா? ஐயோ ப்ரோ சில். கரண்ட் கார் வேணும், நான் பெட்ரோல் காரை பார்த்துக்கிறேன். அண்ணா இங்க வாங்க. இதோ வரமா. உங்ககிட்ட ஆல் ஷேப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கா? இருக்குமா. ஓ, ஹாட், பஸ், தோ ஏரோப்ளேன். இருக்கு. இங்க நிறைய கலர்ஸும் இருக்கு, நிறைய டிசைன்ஸும் இருக்கு. அப்படியா? ராக்கெட்ல சிச்சில் ப்ரோ, நான் அப்பலாம் கேட்க மாட்டேன். ஐ நோ. இவ கொஞ்சம் பரவாயில்ல போல. எல்லாம் ஓகே, பட் இப்போ நான் வாக்கிங் போறேன்னு வெச்சுக்கோங்க. சரி. அப்போ எந்த வாட்டர் பாட்டில் ஷேப் நீங்க எனக்கு தருவீங்க? ஃபுல் ஃபேமிலி இப்படிதானா? நோ, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஐக்யூ லெவல் கம்மி. யூ நோ, we family. ஓ, ரொம்ப நல்லா தெரியுதுமா. இது என்னது? ஓ, ரோலிங் சேரா? நல்லா தான் ரோல் ஆகுது. மா, இந்த சேர்ல உட்காருங்களா? ஏன்? உட்காருங்கம்மா. மா, லெஃப்ட் போதா ரைட் போதா?
ஹே என்ன பண்ற? நல்லா போதா லெஃப்ட் ரைட்டு அம்மா ரோலிங்ல போதா என்னடா? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கு. என்னடா? இது வாங்கிடலாமா? இது எதுக்குடா? வீட்ல நீங்க ம். ஒரு பக்கத்துல இருக்க தண்ணி பாட்டில் இருந்தா கூட என்னதான் கூடிங்க. ம். இப்போ இந்த சேர் வாங்கினா நீங்களே தள்ளி தள்ளி போய் எடுத்துக்கலாம்ல. இங்க வாயே. இந்த வயசுல கலாய்க்குது. மோனு. அம்மா இங்க வாங்கல. என்ன? என்ன? ஃபேக் நெயில்ஸா? ஆழியா, இந்த வயசுல இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு உனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சும்மா சும்மா இந்த கேட்க கூடாது. சாரிமா. ஒட்டிட்டியா? ஒட்டி பாவி. சும்மா எடுத்து வச்சு பார்த்தனா ஒட்டிக்கிச்சு. இங்க பாருங்க வரவும் மாட்டிக்குது. இதுக்கு மட்டும் பில் போட்டுருங்கம்மா. அட்டிங். இதென்ன புது டெக்னிக்கா? எல்லாம் என்ன ஏமாத்தி வாங்குதுங்களே. வாடா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. ம் அவங்க பார்க்குறத பார்த்தா 10,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி தான் தெரிறாங்க. கஸ்டமர்னா அப்படி இப்படி தான் புரியுதுடா. வெயிட் பண்ணி பாரு, நீ நமக்கு லாபம் தான். நானும் அதனால தான் பொறுமையாக இருக்கேன். வா போலாம். சரி வா போலாம்.